ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன். அது ப்ளூபர்ஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த முடியை இப்படி ஃபிக்ஸ் பண்ண தான் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த முடியை எனக்கு சரியில்லைங்க. சரி இருக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். மறுபடியும் இந்த வீடியோவும் ப்ளூபர்ஸ் ஆயிட மாட்டிருக்கு. அந்த ப்ளூபர்ஸ் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் போடுறேன். நான் வந்து ரொம்ப நேரம் என்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேன் லூஸ் மாதிரி. சரி ஓகே, சரி இப்போ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு வரலாம். ஏதாச்சும் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் ஆடியோ பாட்காஸ்ட்டாக கூட இதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்ட் சேனல். அது இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் தோணுச்சு இல்லை ஏதாச்சும் பார்க்குறேன், சும்மா நார்மலாக ஜாலியாக கதை போமா அந்த மாதிரி தான், சும்மா பேசுவோமா அவள் தான், ஒரு மெய்யழகன் வைப்ஸ்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி. ஸோ நான் ஏன் சொல்லிடுறேன் அப்படின்னா, இந்த பாட்காஸ்ட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலாக பேச போகிறேன், அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தோணுது நான் கேன வாக்கில் பேசுகிறது தான் இந்த பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது மூலமாக எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு. அந்த சம்பவம் வந்து வேறு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துச்சு. அந்த மூணாவது சம்பவம் என்னங்கிறது இப்போ மறந்துட்டேன். பேச மேபி ஃப்ளோவில் வந்தால் வரும். நிஜமாலுமே மறுபடியும் மறந்துட்டேன். அந்த ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா, ஓகே ஞாபகம் இருக்குது. சரி ஓகே, நம்ம ஃப்ளோவில் போவோம், பேச அது பாட்டுன்னு வரும். நேற்று தாங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போது நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன். 3 பிளாக் இருக்குது. 3வது பிளாக்கில் நான் இருக்கேன். அந்த பிளாக்குக்கு ஆப்போசிட்டில் என் பைக்கை நிப்பாட்டியிருக்கேன். நேற்று நான் ஜிம்முக்கு போகிறக்காக நான் கீழே இறங்குறேன். பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்குறேன். பைக்கையும் எடுத்துட்டேன். அங்கே ஒரு 2வது ஃப்ளாட்லேருந்து மேலேருந்து ஒருத்தர் கீழே வந்தார். என்னையும் தான் பார்த்தாரு. நான் பைக் எடுக்கிறேன். நாங்கள் கடைசியிலேருந்து முன்னாடி தள்ளிட்டு தான் வருவேன். ஆன் பண்ணி முறுக்கிட்டு கூட வரமாட்டேன். ஏன்னா ஒரு 3 ஃபேமிலிஸை கடந்து வரணும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் பேசிக் தானே, நம்ம யோசிக்கணும்ல. அதுக்கு தானே நம்மளுக்கு 6th சென்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். அவள் தானே மேட்ரு சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி நான் தள்ளிட்டு தான் வருவேன். அதுக்கு தள்ளுறது கஷ்டம். அட்லீஸ்ட் இந்த டோரை திறந்து வைக்கலாம்ல. எனக்கு அதுதான் தோணுச்சு. அவர் வந்தார், நான் பைக் எடுக்கிறத பார்க்குறாரு. ஒரு ஃப்ரண்ட்டு டோர் அது ஒன்றுமே இல்லை. அவரும் அதை திறந்துட்டு வெளியே போகிறவர் தான். திறந்துட்டு வெளியே போய் மறுபடியும் பூட்டிகிட்டு போகாட்டி என்ன, நான் தான் ஆப்போசிட்டில் வரேன்னு தெரியுதே ப்ரோ, கண்ணில் பார்க்குறீங்கள. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி, நான் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறனால எனக்கு அது கன்சர்னாக இருக்குது. இல்லாட்டி நான் டெய்லி லைஃப்பில் கடந்து போகக்கூடிய ஆள் தான். நிறைய பீப்புள்ஸை பார்க்க நிறையா இது இவ்வளோ தான், இது இப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு இது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுக்கின்னு குழப்பிக்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு அது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பேசிக் பாருங்கள். ஒரு 2-3 சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு டைம் வந்து என்னோடய வீட்டில் இல்லை, என் பக்கத்து என்னோடய ஃப்ளாட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் வெளியே நின்றுக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜிம்மில் ஷூ வச்சுட்டு வந்துட்டேன். செருப்பை விட்டுட்டு ஷூ போட்டுனே வந்துட்டேன் ரூமுக்கு. என்னமோன்னு மிஸ் பண்ணிட்டோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜிம்மில் செருப்பு இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்போ தான் யதார்த்தமாக கால் பண்ணால், உன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா, வா முதல்ல நீ என்னை கூட்டின்னு போவா, செருப்பு எடுத்துன்னு வரலாம், அவனை கூப்பிட்டு போனேன். அப்போ நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் வெளியே, கேட்டுக்கு வெளியே. ஸோ ஆப்போசிட்டில் புல்லட்டில் ஒருத்தர் வந்தாருன்னு நினைக்கிறேன். புல்லட்டில் தான் அவர் வண்டி வெயிட்டு. இப்போ என்னோடய வண்டியும் வெயிட், என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியும். பக்கத்து வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஒரு செகண்ட் நின்று தயங்கி ஸ்டாண்டெலாம் போட்டு யோசிச்சு நான் சொன்னேன், அண்ணா நான் வேணால் திறந்து விட்டா நீங்கள் அப்படியே ஒன்றா முறிக்கிறீங்க, உள்ளே போய் ஆஃப் பண்ணி ஸ்டாண்டு போட்டுருங்க. இதுக்கு அவசரம் இறங்கி மறுபடியும் திறந்து மறுபடியும் ஏறி முறுக்கி அந்த இன்டென்ஷன்லாம் இப்படி சொன்னேன். ஆனால் நான் வேணால் திறந்து விட்டுட்டா அப்படின்ட்டு. அவர் என்னை பிடிச்சிக்கிட்டாரு. தம்பி யாருப்பா நீ, உன்னை நான் நான் இங்கே தானே இருக்கேன் 2 வருஷமாக. யாரும் என்னை பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ரேர் தான். பேச மாட்டேன் மேக்ஸிமம் யார்கிட்டையும். வீடியோவில் பார்த்து நிறைய பேர் வந்து என்னை நேரில் பார்த்தாங்கன்னா எக்ஸ்ட்ராவர்ட்னு நினச்சிக்கிறாங்க. பேசுவேன், அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன் ஹிட் ஆகி ஒருத்தங்களை பார்க்கணுன்னு முடிவு பண்ணி பேசணுன்னு அதெல்லாம் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது ஒரு ஃப்ளோவில் விட்டாச்சு. ஆனால் மேக்ஸிமம் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். எனக்கு ஏதாச்சும் பிடிக்கலன்னா சைலண்ட் ஆயிடுவேன். என்னோடய மென்டல் பீஸ் ஏதாச்சும் கெடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விலகி நின்றுப்பேன். அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், அதாவது ஆம்பிவர்ட்டும்பாங்க, கரெக்டான வேர்டு. இன்ட்ரோவர்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரோவர்ட், பீப்புளை பார்த்து இன்ட்ரோவர்ட்டாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக அப்படிங்கிற டிசைன் பண்ணக்கூடிய அந்த அண்ணா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் கொஞ்சம் யதார்த்தமாக இருந்தாருன்னு சொல்லிட்டு நானும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் பேசுகிறோம். அவருக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதிரி நான் கேட்டேனாமா, டோரை திறந்து விட்டானா இங்கே அப்படின்னு அது நாங்கள் வந்து இத்தனை வருஷம் இங்கே தான்ப்பா இருக்கோம், இந்த வீட்டில் தான் இருக்கோம், உன்னை பார்த்ததே இல்லை, இது சொந்த வீடு, பின்னாடி நாங்கள் தங்கச்சிக்கு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், முன்னாடி அண்ணன் இருக்காரு, நான் அண்ணனோட தம்பி, நான் இங்கே வருவேன், எனக்கு எல்லாம் சொந்த குழந்தைங்க மாதிரி. அப்போ நான் இந்த லேண்டை 15,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 15,000மா? சென்னையில் 5,000 ரூபாய்க்கு லேண்ட் வாங்கினீங்களா? ஓ மை காட், ஐ எம் ஸ்பீக்கிங் டு அ கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நானுமே பீயிங் அன் இன்ட்ரோவர்ட் தான். பட் அது பேசிக்கில் ஒருத்தங்க வந்து நிற்கிறாங்க, தடுமாறுறாங்க, இல்லை அவங்க வண்டி விட்டு இறங்கி வந்து நம்ம அந்த வழியாக தான் போகிறோம் அப்படின்னா அதை திறந்து வச்சுட்டே போகிறது ஒரு பேசிக்கில்.
இதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ளாட்டில் யாருமே பண்ணது இல்லையா ப்ரோ உங்களுக்கு அப்படின்னா 2-3 டைம் பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அந்த மாதிரியான இதுவும் நடந்திருக்கு. அப்புறம் இன்னொருத்தங்களுக்கு நான் ஒன்று பண்ணி ஒரு மொக்கை வாங்கினேன். அவங்க வந்து ஒரு மிடில் ஏஜ் விமன், ஓகேவா, ஒரு ஃபேமிலி விமன், வெளியே ஸ்கூட்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு டைம் இந்த கதவை என்ன கேட்டு அவங்க வந்தாங்க, நான் ஆப்போசிட்டில் வந்தேன், அவங்க ஸ்கூட்டியில் தொடச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஆப்போசிட் வண்டி எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுது. நான் கேட்டை திறந்து வச்சுருந்தேன். அவங்க என்னோட இப்படி மேலே ஏறி இப்படி கீழே இறங்கினதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஸ்கூட்டி நிப்பாட்டிட்டு உள்ளே வரணும், எதுக்குன்னு சொல்லிட்டு நானே கேட்டை பூட்டிட்டு நான் போயிட்டேன். நான் தேங்க்ஸு அது இதுன்னு எதுவுமே எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, இப்போ எனக்கு நான் என் பைக் எடுக்க வந்துட்டு இருந்தபோது இப்போ நேற்று ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னேன். அந்த அண்ணன் அந்த டோரை திறந்து வச்சுருந்தாருன்னா நான் வெளியே வந்து நிப்பாட்டி அவரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்மளை கன்சிடர் பண்ணி ஒருத்தங்க ஒன்று பண்ணுறாங்க, அதை அங்கீகரிக்கலைன்னா அதை நான் பண்ணுற தப்பு. அப்போ நான் போய் அவருக்கு கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லியிருந்திருப்பேன். அந்த அளவுக்கு யாரும் இருக்க வேண்டாம் தான். ஆனால் நான் இப்படி பண்ணேன்ல, ஒரு ஸ்மைலு, ஒரு 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 குட்டியாக தேங்க்ஸ் ப்ரோ, ஒரு ஆக்ஷனில் இப்படியாச்சு எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த ஆக்டே பண்ண தோணல. நானும் முறைக்கு பார்த்தேன். இது ஒரு 2 டைம் நடந்துச்சு. அதே அந்த மிடில் ஏஜ் அந்த விமன் கிட்ட. 3வது டைம்லாம் நான் இதுதான் சரி, எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 டைம் வரைக்கும் ஜென்யூனாக இருக்கலாங்க. 3வது டைமில் எனக்கு வெறுப்பு கடுப்பாயிருச்சு. எனக்கு என்னடா இது, 2 டைம் பண்ணோம், 2 டைம் அப்படியே பீத்துக்கிட்டு அப்படியே இப்படி க்ளவுஸ் போடுறது என்ன, ராஜா ராணி நயன்தாரா மாதிரி கூலிங் கிளாஸ் போடுறது என்ன, ஹெல்மெட் மாட்டுறது என்ன, இதெல்லாம் தெரியுது இல்லை. நம்மளை வெளியே இருக்கவன் எப்படி பார்க்கணுங்கிறதுல கான்ஷியஸாக இருக்கும்ல, நம்ம உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கணும். அது ஏன் யார்கிட்டையும் இல்லை அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நானும் அட் எண்ட் ஆஃப் தி டே மனுஷன் தானே, சும்மா பொறுத்து தேல் எந்திரிச்சு கொட்டினாலும் வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு நான் என்ன புத்தரா இல்லை. ஐ எம் ட்ரையிங் டு பி, கற்றுக்குறேன், அவ்வளோ தான். 2 டைம் பார்த்தேன். 3வது டைமில் நான் கதவை மூடிட்டு போயிட்டேன். வேணும்னா இறங்கி வந்து திறந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கடைசியில் போய் மேலே ஏறி ஸ்டெப்ஸ் வந்து எட்டிலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து திறந்துட்டு அந்த அக்கா ஸ்கூட்டி எடுத்துன்னு போகுது. ஒரு ஸ்மைலில் ஒரு இது மிஸ் ஆயிடுச்சா, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். 2 டைம் பண்ணியாச்சு, அவங்க பண்ணலையா, ஆப்போசிட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியோ நம்மளோட தன்மானத்துக்கு லைட்டாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் ஆச்சுன்னா கூட நம்ம விலைக்கு வச்சிடுறது, இல்லை அவங்கள மாதிரியே மிரர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு போயிடுறது. ஒரேடியாக இளையராஜா சார் மாதிரி இருக்க முடியாது. ரொம்ப அவரை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருப்பார். எல்லாருமே அவர்கிட்ட யோசிச்சு தயங்கி தான் பேசுவாங்க. ஹீ ஹோல்ட்ஸ் தட் ஆட்டிடியூட். அவர்கிட்ட அந்த கான்டென்ட் இருக்குது, அவர் ஹோல்டு பண்ணுறாரு. நான் அந்த ஜட்மெண்ட்லாம் சொல்ல, அதுக்குண்டு ரொம்ப புத்தராகவும் ஒரு ஞானி மாதிரியும் வாழ்ந்துட முடியாது. யாரோனா என்ன பேசிக்கோங்க, ஐ வில் ஹேண்டில் திஸ். எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே என்னோட மென்டல் பீஸ் முக்கியம், நீ சொல்கிறது எனக்கு மேட்டர் கிடையாது, நான் இப்படி தான் இருப்பேன். அது ரொம்பவும் இருந்துட முடியாது. அது நான் இருக்க ட்ரை பண்ணுறேன், அப்படி தான் இருக்கணும், பீயிங் ஜென்யூன், கிரவுண்டட், அதெல்லாம் ஓகே. ஆனாலும் இஃப் பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் யூவில் அப்படின்னு ஒரு ஃபேஸ் வரும்போதெல்லாம் எவங்கிட்ட எதை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஈகோவை காமிச்சிடணும். ஆனால் அப்பயே காமிக்கக்கூடாது. அது விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி தான். அவர் ஒரு இதில் சொல்லுவார், சூப்பராக சொல்லியிருப்பார். எனக்கு ஒரு இடத்துல ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதை அங்கே காட்ட மாட்டேன் அவங்ககிட்ட. உடனே நான் திருப்பி கத்தி என்னோடய ஈகோவுக்கு தீனி போட்டுக்க மாட்டேன். எனக்கு தெரியும் எங்கே காட்டணும்னு, எனக்கு தெரியும். நான் எங்கே போனதுக்கப்புறம் நான் சொன்னால் அவன் கேட்குற இடத்துல இருப்பானோ, நான் அங்கே போனதுக்கப்புறம் அவங்ககிட்ட காட்டாமல் போக மாட்டேன் அப்படின்னாரு. ஒரு மனுஷனுக்கு அதுவும் தேவை அப்படிங்கிறேன். அதுவும் இருந்தால் தான் இங்கே சர்வைவ் ஆக முடியும். ஒரேடியாக இந்த கண்ணத்தை காட்டுகிறேன் அப்படின்ட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது போல். அதனால் அந்த ஆன்டி விஷயத்தில் டென்ஷன் ஆகிட்டேன். இப்போலாம் பூட்டிகிட்டு போயிடுது. ஸோ நேற்று அந்த அண்ணா அப்படி பண்ணது ஏன் பேசிக்காகவே எல்லாம் ஹியூமன்ஸ் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னொரு சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொன்னேன்ல. நான் நேற்று பைக்கில் போகும்போது அதை யோசிச்சுக்கிட்டே போனேன். இப்போ நார்மலாக நம்ம பைக் எடுக்கிறோம், முன்னாடி ஒரு மனுஷன் நடந்து போகிறாரு, நம்மளை திரும்பிலாம் பார்த்துட்டு போகிறாரு, அந்த டோரை திறந்துட்டு வெளியே போகிறாரு ஏதோ வாங்குறதுக்கு. அந்த டோரை அப்படியே திறந்து வச்சா என்ன, அது அவர் பண்ணல. அதை கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கீங்களா, இல்லை தயக்கமா, இல்லை கூச்சமா, இல்லை நீ யார் உனக்கு நான் ஏன் பண்ணுங்கிற தாட்டா, அது என்னால் அனலைஸ் பண்ண முடியல. அது பேசிக் தானே அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அது ஒன்று. அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா, இந்த சென்னைக்கு வந்த புதுசில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏறினார். அவர் கையில் கை குழந்தை இருந்துச்சு. மிடில் ஏஜ்டு மேன் தான் வச்சுக்கோங்களேன். நான் அந்த குழந்தைய கேட்டு வாங்கிக்கிட்டேன். அப்போல்லாம் நான் ரொம்ப நானே சொன்னாலக்காது, நான் ரொம்ப இதாக இருப்பேன், ஒரு மாதிரி இருப்பேன். அதாவது எப்படி சொல்கிறது, சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவார்ல, காலையில் எழுந்துச்சு ஒருத்தன் கொள்ளைக்கு போயிருக்கான், பார்த்தா சித்திரக்குள்ள 3 அடி மனுஷன் இங்கிருந்து அங்கே தாவி இருக்கான், டவக்கன் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டாரு. 6 கோடி ரூபா தம்பி. அப்படின்னா நான்லாம் 7 கோடி ரூபா புரட்டி கொடுக்கக்கூடிய ஆள். அப்போது அதெல்லாம் லேர்னிங் ஃபேஸில் அந்த மாதிரி டைம்லலாம்.
சென்னைக்கு வந்த புதுசில் அப்படின்னா நான் சொல்கிறது காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க்கு சம்மந்தமாக சென்னைக்கு வந்த புதுசில் அப்போ சொல்கிறேன். இட் ஹாஸ் பீன் இயர்ஸ். அந்த டைம்லலாம் வந்து அந்த குழந்தையோட ஏறினாரே, மனுஷன் ஒருத்த கையில் ஒரு குழந்தைய வச்சிருக்காரு. நானும் சுற்றி பார்க்குறேன், பஸ்ஸில் எவனும் அவரை சீன்ற மாதிரி தெரில. நான் கூப்பிட்டு கேட்டேன். இத்தனைக்கும் நான் பேக்லாம் வச்சுருந்தேன், டயர்டாக வேறு இருந்தேன். கோயம்பேட்டில் இறக்கி விட்டானுங்க. அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஃப்ரெண்ட் ரூம் எங்கே திருவான்மியூர் போகணும். திருவான்மியூர் போகிறப்ப இது நடக்குது. அப்போது சொல்கிறேன், அப்போ திருவான்மியூரில் ரூம் எடுத்திருந்தோம். அது ஒரு காலம். டெய்லியும் பீச்சுக்கு போய் சும்மாவே உட்காந்து ஒரு வாழ்க்கையை ட்ரீம் பண்ணேன். சரி இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பட் அதில் சில அடிகள் விலக தான் செய்யும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் வேறு விஷயம்னு வைங்க. எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ திருவான்மியூருக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய கொடுங்கண்ணா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு வாங்கினேன். அப்புறம் அவரோட ஸ்டாப் வந்திருக்கும் போல், அவர் ஸ்டாப் வருதுன்னு அவர் கான்ஷியஸாக முன்னாடியே தெரியும். ஹீ இஸ் அ சென்னை பர்சன். தம்பி என்னோடய ஸ்டாப் வரப்போகுது, குழந்தைய கொடுங்க, தேங்க்ஸ்ப்பா, ஸ்மைலு, ஸ்டாப் வந்துருச்சுப்பா, தேங்க்ஸ், எதுவுமே கிடையாதுங்க. அவர் ஸ்டாப் வர வரைக்கும் அதே பொசிஷன் நின்றுக்கிட்டு இருந்த மனுஷன் பார்த்துக்கினே இருந்தார். ஓகே ஸ்டாப் வந்துருச்சா, டபக்குன்னு என் பக்கம் திரும்பினார். கத்து, இன்னும் என் காதுக்குள்ளே வந்து கத்து, டபக்குன்னு என் பக்கம் திரும்பினார். சரி ஏதோ சொல்லுவாருன்ட்டு, எங்க எல்லாம் ஒரு யதார்த்தமாக எதிர்பார்க்கறது தானே. நம்ம வந்து ஒரு நல்ல ஆக்ட் பண்ணியிருக்கோம், நமக்கே தெரியுது. அந்த ஆக்டை ரிசீவ் பண்ணுறக்கு ரொம்ப தெரியும். அவர் தேங்க்ஸ் சொல்லுவார். நம்ம சங்கடமாக ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக் ஸ்மைலை போடுவோம் அப்படின்னு ரெடியாலாம் இருக்கேன். விசுக்குன்னு அந்த என் மடியில் உட்காந்துருந்த அந்த குழந்தைய விசுக்குன்னு எடுத்துட்டு திரும்பி கூட பார்க்காம இறங்கினார். அதெல்லாம் எனக்கு பெருசாக ஹிட் ஆச்சு. ஓ இதுதான் ஹியூமன்ஸா அப்படின்ட்டு நம்ம சில இடங்களில் சில ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் ரியலைஸ் பண்ணுவோம்ல. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ரியலைசேஷன். ஹியூமன்ஸை பற்றினா ஒரு பெரிய புரிதல். ஏன்னா என்னைய மாதிரியே இருந்த பர்சன்ஸையும் மேக்ஸிமம் நான் அந்த காலேஜ் டைம் வரைக்கும்லாம் அப்படி தான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து நிறைய ரோபோட்ஸை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த யாரோ சொல்லியிருப்பாங்களே, நிறையா ஹியூமன்ஸ் வந்து இங்கே 24 இறந்துடுறாங்க, புதைக்கரெக்டாக 72 வயசு ஆகுதுன்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் ஆயிடுறானுங்க. ஐயோ சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. என்னடா சி ஒரு நார்மலாக ஒரு விஷயத்துக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் கேட்டுக்கோங்க. சில அடிப்படை தேவைகள் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், ஃபுட்டு, செக்ஸு, இந்த மாதிரி அடிப்படை தேவைகளில் இன்னும் சில விஷயங்களும் வரும். கிராட்டிடியூடு, பீயிங் கிரவுண்டட், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். த வே யூ ரெஸ்பாண்ட் டு அ பர்சன்ஸ் ஆக்ட், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாமே என்னடா இப்படி இருக்கீங்கண்ணே, என்ன அப்படி நீ என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட போகிற நீ, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. இப்போயும் வருது. பஸ்ஸில் ஒருத்தவங்க இப்போ நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னா, எனக்கு இது நடந்துச்சுன்னு இல்லை, நான் வெளியே இருந்து ஒரு பர்சனாக இந்த ஆக்டை பார்க்குறேன். அதுதான் இப்போ ஏன்னா ஒரு பாட்காஸ்ட் இப்போ உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு, அந்த இன்சிடென்ட்டை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேனே தவிர்த்து அந்த இன்சிடென்ட்டை நான் ஹேண்டில் பண்ணிவிட்டேன், நான் பர்சனலாக அதை எப்படி எடுத்துக்கிறேங்கிறது அது வேறு. பட் வெளியே இருந்து இந்த இன்சிடென்ட்டை பார்க்கும்போது இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு இது நடந்திருந்தாலும் உங்களுக்கு தோணும் இல்லை, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க விட்டுக்குன்ட்டு, நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி பண்ண தோணும்? இப்போ நெக்ஸ்ட் டைம் நான் அதை பண்ணணுன்னா இந்த ஒரு ஆப்போசிட்டில் இருந்து ஒரு கிராட்டிடியூடு வரணுங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம் தானே. அதை நம்ம ஆர்ஜி ஆனந்த் இந்த பிக் பாஸில் சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கெலாம் ஒருத்தர் ஸ்மைல் பண்ணுறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னை பார்த்து யாராச்சும் ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நான் நாள் முழுக்க அந்த ஸ்மைலை என்னோடய ஃபேஸில் கேரி பண்ணிகிட்டே சுற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. தட் இஸ் லைஃப். அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. எதுக்காக பிறந்தோம், என்ன பர்பஸ்ஸு, எதுக்கு ஓடுறோம், எதுக்கு அவசரம், என்ன பண்ணி சாதிக்க போகிறோம், என்ன கிளிக்க போகிறோம், என்ன அங்கே ஒரு கோல் செட் பண்ணிட்டு அங்கே போகலன்னா சாதனை இல்லைன்ட்டு ஃபெயிலியர் நம்மளே நினச்சிக்கிறோம். அந்த கோலை போய் ரீச் பண்ணிட்டா இது பெரிய சாதனை, அவள் தான் ஐயே நான் பெரிய புல்த்தின்னு நம்மளே நினச்சிக்கிறோம். எவனுமே வாழ மாட்டிங்களாடா, வாழ்கிறதுன்னு என்னன்னு தெரியாதா? இன்றைக்கி ஒன்று பண்ணேன். இன்றைக்கி இப்போ சுட சுட இந்த ஜிம்முக்கு போயிட்டு இப்போ வரும்போது, இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்குது சென்னையில். ரிட்டன் வரும்போது அங்கே ஒரு லேக் ஒன்று இருக்கும். நான் கொஞ்சம் தூரம் அந்த லேக்கை கடந்து வந்துட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ அந்த லேக் இப்படி திரும்பி பார்த்துட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஐயோ ப்ரீஸியாக இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த லேக்குக்கு நடுவில் ஒரு மரம் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் அடிக்கடி பார்ப்பேன். இன்றைக்கி நான் யோசித்தேன், சரி அந்த மரம் நான் பைக்கில் வரும்போது லிட்ரலாக இன்றைக்கி நடந்துச்சு. இதை நான் வேறு ஒரு பாட்காஸ்ட்டில் கூட சொல்லி வேறு டாப்பிக்கை கவர் பண்ணியிருக்கலாம். சரி பரவாயில்ல, இதிலே சொல்லிடுறேன். அவள் தான் மேட்ரு, சீக்கிரமாக முடிச்சிடுறேன். நான் கடந்து வரும்போது அப்போ ஒரு செகண்ட் ஒரு ஸ்பார்க்கு ஹிட் ஆச்சு. சரி இப்போ நீ ரூமுக்கு போகிற, வீடியோ எடுக்க போகிற, ஸ்கெட்யூல் பண்ண போகிற, அப்புறம் இயல்பாக இருக்கு அப்படி உனக்கு என்ன ரஷ்ஷு? உனக்கு இது பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ ரசிக்கணும்னு நினைக்கிறீல்ல, காற்றடிக்குது, ப்ரீஸு, ஃபுல்லாக தண்ணி, குளம் ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும், நடுவில் ஒரு மரம்,
அந்த காற்றுக்கு அந்த மரம் ஆடுது, தூரத்தில் ஒரு பாம்பு நீந்துறது தெரியுது. நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கன்ட்டு, ஆனால் எனக்கு வந்து என்னோடய கேமரா உடஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஜூம் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த பாம்பு நீந்தினதை நான் வீடியோ எடுத்தேன். அது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அதோட தலை மட்டும்தான் தெரியும். நான் வீடியோவில் அப்படியே காட்டுறேன், அங்கே பாருங்கள், தெரியுதா? ஐயோ, இது அங்கே அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா, ஐயோ ரிங் லைட்லாம் தெரியுது. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா தலை மட்டும் தெரியும். தெரியுதா உங்களுக்கு? நடுவில் தண்ணியில் இருங்க காட்டுறேன். ஐயோ இங்கேயே ஜூம் பண்ணிட்டேன் ரொம்ப. அதுக்கப்புறம் பாம்பு பார்த்தேன், நான் லிட்டராக நின்றுட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, மேட்ரு சிம்பிள். நான் ரிட்டன் வரும்போது யோசித்தேன், என்ன அவசரம், எதுக்கு இப்போ போய் அப்படி என்ன முறுக்கிடணும், என்ன பண்ண போகிற, உனக்கு ரசிக்கணும்னு தோணுதா அப்படின்னு ரசிக்கணும்னு அங்கே போய் ஒரு இடத்துல பைக்கோடு கொண்டு போய் பார்க் பண்ணிட்டேன். பைக்கில் பின்னாடி வந்து மெயின் ரோடு, லிட்டரலாக மெயின் ரோடு. சரி அவன் பார்ப்பானா, சரி பார்த்தேன், என்ன பார்க்காட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் சும்மா அப்படின்னு ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இப்படி உட்கார்ந்தவன் தான், இப்படி கன்னத்தில் கை வச்சு அதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்தவன் தான். 25 நிமிஷம் ஆச்சு நான் அங்கேருந்து எந்திரிக்கிறதுக்கு. மறந்துட்டேன், பின்னாடி பஸ்ஸு போச்சு, லாரி போச்சு, என்னென்னமோ நடந்துச்சு. நான் அதை ரசித்தேன். இது எனக்கு இது லைஃபாக படுது. நான் அதை ரசிக்கும் போது எனக்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் இருந்துச்சு. அந்த தாட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒன்று சேர்க்க மனசை அமைதியாக ட்ரை பண்ணேன். சரி விடு, யோசிக்காத, இது நீ யோசிக்கிறனால ஏதாச்சும் நடக்க போதா, பார்த்துக்கலாம், ஃப்ளோவில் விடு. அந்த டைம் வந்து அந்த நேச்சர் கூட மெர்ஜ் ஆகும்போது நேச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட நான் என்னையவே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மைண்ட் லெவல் அது அவ்வளோ காமாக்குது. அப்போ அதுதான் லைஃபு. எனக்கு அந்த 25 நிமிஷம் ஒருத்தன் நின்று வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு 29 வயசில் அப்படின்னு ஒருத்தன் பார்த்தான் அப்படின்னா, நீ பில்ட் பண்ணியிருக்க சிஸ்டம்குள்ளே அந்த 25 நிமிஷத்தையும் ப்ரொடக்டிவாக இருக்கணும், போகணும், காசு சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உங்களுக்கு அது சக்ஸஸ். எனக்கு ஒரு செடியில் இருக்க ஒரு பூவை பார்த்து அந்த பூவுக்குள்ளே இத்தனை பேட்டர்ன்ஸ் இருக்குது, அந்த பூக்குள்ளே இத்தனை கலர்ஸ் இருக்குங்கிறத ரசித்து அப்சர்வ் பண்ணுறது என்னோடய சக்ஸஸ். ஒரு இடத்த நான் பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த 15 நிமிஷம் டைம் இருக்குல்ல, என்னை 15 நிமிஷம் 20 நிமிஷம் 25 நிமிஷம் யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. அந்த 25 நிமிஷம் எனக்கு சக்ஸஸ். நான் நிம்மதியாக இருந்தேன்ல, எனக்கு அதுதான் சக்ஸஸ். இந்த சொசைட்டி டிசைன் பண்ணுற டிசைன்ஸ்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. தனியாக யோசிக்க ஆரம்பிங்க. நிறையா பியூட்டிஃபுல்லான திங்ஸ் உங்களுக்கு தெரியும், நிறையா பகட்டுத்தன்மையும் தெரியும். பகட்டுத்தன்மையை தள்ளி வைங்க, பியூட்டிஃபுல் திங்ஸை ரசிக்க ஆரம்பிங்க, வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. அவ்வளோதான் மேட்ரு சொல்கிறேன். இன்றைக்கி நான் அந்த ஜிம்மிலேருந்து பைக்கை, என் வண்டி சொன்னேன்னா 200 கிலோன்ட்டு, மழை வேறு பெஞ்சிருக்கு, பைக்கை பின்னாடி எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி ஒரு கடைக்கு போன ப்ரோ வெளியே வந்து என்கிட்ட, ப்ரோ நான் பைக்கை தள்ளி பின்னாடி புஷ் பண்ணிட்டா, ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னாரு. தந்தானே நானே தானோ தானே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். பட் எனக்கு வேண்டாம் ப்ரோ, ஆல்மோஸ்ட் புல் பண்ணிட்டேன், இன்னும் 2 இது தான் நான் போயிடுவேன். ஷோப்பா பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. என்னென்னமோ பேசுறது, எப்பயுமே இதான் என் பிரச்சனை. எங்கேயாச்சும் ஆரம்பிக்க வேண்டியது, பொள்ளாச்சி போய் உடுமலை போய் சுற்றி சென்னைக்கு வந்து இப்படி தான் சுற்றி விட்டுற வேண்டியது. கடை போய் சொல்லிக்கலாம் நாங்கள் மீட் மிஸ்டர் மித்தோன். வேறு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டாபிக் பேசலாமா அப்படின்னு சும்மா உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் அதை பார்த்தேன். செகண்ட் மேரேஜ் பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன ப்ரோ அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. நான் ரொம்ப ஜென்யூனாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் நிறையா மெசேஜஸ் வரும், நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா என்னோடய ப்ரைவேட் டைமு நான் அதில் மூழ்கிடுறேன். எனக்கு அது அந்த சோஷியல் மீடியா அந்த லைஃபு ப்ரொஃபஷ்னலாக வேணும், பர்சனலாகவும் அதை நான் எடுத்துக்க விரும்பல. அதனால் நிறையா மெசேஜுக்கு பார்க்க முடியல, நிறையா மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அந்த மாதிரி நான் ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த சிஸ்டருக்கு. ஆனால் எனக்கு திடீர்னு நீங்கள் கேட்கவும் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. ஏன்னா என்னோடய சர்க்கிளில் நான் யாருமே அந்த செகண்ட் மேரேஜ் அந்த டாப்பிக்கு வந்து கேட்டு நான் அதை பற்றின ஐடியாவே எனக்கு இல்லைங்க. ஆனால் ஓவராலாக இந்த செகண்ட் மேரேஜை பற்றின எந்த ஐடியாவும் இல்லாதவனுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதோட பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தோணுதோ அப்போ கண்ணை மூடிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். டாடா பாய்.